ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்னைக்கு நம்ம சிறந்த சொற்களை பார்க்க போகிறோம். டோன்ட் வாக் அரவுண்ட் அவுட் சைட் இன் யுவர் பேர் ஃபீட். வெறுங்காலுடன் வெளியில் நடக்க வேண்டாம். டோன்ட் வாக் அரவுண்ட் அவுட் சைட் இன் யுவர் பேர் ஃபீட். டோன்ட் வாக்னா நடக்க வேண்டாம்ன்ற அர்த்தம். அவுட் சைட்னா வெளியே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். பேர் ஃபீட்னா வெறுங்காலில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. இது என்ன டென்ஸில் வந்திருக்குன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. த டாப் ஆஃப் த டெஸ்க் வாஸ் பேட்லி ஸ்க்ராட்ச்டு. மேஜையின் மேல் பகுதி பார்த்திங்கன்னா மோசமாக கீறப்பட்டு இருந்தது. த டாப் ஆஃப் த டெஸ்க் வாஸ் பேட்லி ஸ்க்ராட்ச்டு. இந்த டாப்னா மேற்பாகம், ஏதோ ஒரு பகுதியோடைய ஏதோ ஒரு பொருளுடைய மேல் பாகம் அப்படின்ற அர்த்தம். டெஸ்க்னா மேசை. பேட்லினா மோசமாக அப்படின்ற அர்த்தம் வரும். வாஸ்னா இருந்ததுன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்க்ராட்ச்டுனா கீறப்பட்டது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஹீ ஹிட் அண்டர் த பெட். அவன் படுக்கை கீழே ஒளிஞ்சிக்கிட்டான். ஹீ ஹிட் அண்டர் த பெட். ஹிட்னா ஒளிதல், மறைதல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். அண்டர்னா கீழே, பெட்னா படுக்கை. ஹிட் பார்த்திங்கன்னா ஹைடோடைய கடந்த கால சொல் தான் ஹிட்டு. இது என்ன சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா என்ன டென்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. தேர் இஸ் எ மிரர் அபோவ் த சிங்க். இந்த சிங்க்குக்கு மேலே ஒரு கண்ணாடி இருக்குது. சிங்க் நம்ம கை கழுவோம் இல்லைங்களா, அதுதான். தேர் இஸ் எ மிரர் அபோவ் த சிங்க். மிரர்னா பார்த்திங்கன்னா கண்ணாடி, அபோவ்னா மேலே, சிங்க்னா நம்ம கிச்சனில் இருக்க அந்த பாத்திரம்லாம் போட்டு கழுவுற இடத்துக்கு தான் சிங்க்கு. இஸ் பார்த்திங்கன்னா பீவர் ப்ரெசண்ட். டோன்ட் புட் இட் ஆன் மை டெஸ்க். அதை என் மேசை மேலே வைக்காத. டோன்ட் புட் இட் ஆன் மை டெஸ்க். டோன்ட் புட்னா வைக்காதே அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இட்னா அதை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஆன்னா மேல் இல்லை மேலே அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். மை டெஸ்க்னா என்னுடைய மேசை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் மாதிரி கொடுக்குறாங்க. இது ஆர்டர், அட்வைஸில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தணும். டோன்ட் புட் இட் ஆன் மை டெஸ்க். ஹவ் ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து அது எவ்வளோ தூரம். ஹவ் ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர். ஹவ் ஃபார்னா எவ்வளவு தூரம். ஹவ் ஃபார்னா எவ்வளவு தூரம். இஸ்னா இருக்கிறது. இட்னா அது. ஃப்ரம்னா இருந்து அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஃப்ரம்னா இருந்து, ஹியர்னா இங்கே, சரிங்களா. இங்கே இருந்துன்னா ஃப்ரம் ஹியர். இஸ் பார்த்தீங்கன்னா பீவர் ப்ரெசண்ட். இது கேள்வி வாக்கியம். திஸ் இஸ் த ஒன் ஐ வாண்ட். இதுதான் எனக்கு வேணும், எனக்கு வேண்டியது இது தான் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்குது. திஸ் இஸ் த ஒன் ஐ வாண்ட். திஸ்னா இது. ஐ வாண்ட்னா ஐனா எனக்கு அப்படின்ட்டு, வாண்ட்னா தேவையான ஒன்று, இல்லை வேண்டியது அப்படின்ற அர்த்தம். இஸ் பார்த்தீங்கன்னா பீவர் ப்ரெசண்ட். கம் அண்ட் லுக் அட் திஸ். இதை பாரு. கம் அண்ட் லுக் அட் திஸ். கம்னா வான்னு அர்த்தம். லுக்னா பாரு அப்படின்ற அர்த்தம். திஸ்னா இது அப்படின்ற அர்த்தம் வரும். இதை என்ற அர்த்தமும் உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். த வாட்டர் இன் த லேக் இஸ் ஸோ கிளியர் தட் யூ கேன் see the bottom. ஸோ ஏரியோட தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. தெளிவாக இருந்தால் என்ன பண்ண முடியும், அது அடியில் இருக்குது. நம்ம மீனோ மண்ணோ எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியல இல்லைங்களா, அதான். அதனால் அதன் அடிப்பகுதியை காண முடிகிறது. த வாட்டர் இன் த லேக் இஸ் ஸோ கிளியர் தட் யூ கேன் see the bottom. ஸோ த வாட்டர்னா நீர், லேக்னா ஏரி, ஈஸ்னா இருக்கிறது என்ற அர்த்தம். ஸோ கிளியர்னா ரொம்ப தெளிவாக, மிகவும் தெளிவாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். கேன் சீனா காண முடிகிறது, இல்லை பார்க்க முடிகிறது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். பாட்டம்னா அடிப்பகுதி. இஸ் பார்த்தீங்கன்னா பீவர் ப்ரெசண்ட். ஐ டுக் மை ஷூஸ் ஆஃப் பிஃபோர் கோயிங் இன்சைட் மை ஹவுஸ். நான் என் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் காலணிகளை கழட்டிடுவேன். ஐ டுக் மை ஷூஸ் ஆஃப் பிஃபோர் கோயிங் இன்சைட் மை ஹவுஸ். டுக் ஆஃப் பார்த்திங்கன்னா பிரேசல் வர்பு. என்ன அர்த்தம் வரும்னா கழட்டிடுவேன், போட்டிருக்கதை கழட்டுறது தான் டுக் ஆஃப்ன்ற அர்த்தம் கொடுக்கும். ஷூஸ்னால் காலணிகள், பிஃபோர்னா முன், கோயிங்னா செல்வது, போவது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். இன்சைட்னா உள்ளே. மை ஹவுஸ்னா என்னுடைய வீடு, இன்சைட்னா உள்ளே என்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். டுக் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் என்ன பயன்படுத்தியிருக்கோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். ரைட் யுவர் நேம் கிளியர்லி பிலோ யுவர் சிக்னேச்சர். தயவு செஞ்சு உங்கள் பேரை உங்கள் கையெழுத்து கீழே தெளிவாக எழுதுங்க.
ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் கிளியர்லி பிலோ யுவர் சிக்னேச்சர். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ரெக்வஸ்ட் அண்ட் ஆர்டர் இருக்கலாம், அட்வைஸ் இது மூணுத்துக்கும். ரெக்வஸ்ட், ஆர்டர், அட்வைஸ்க்கு வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தணும். ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் கிளியர்லி பிலோ யுவர் சிக்னேச்சர். ப்ளீஸ்னால் வந்து தயவு செய்து அப்படின்னு அர்த்தம். ரைட்னா வந்து எழுதுங்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். யுவர் நேம்னா உங்களுடைய பெயர், கிளியர்லினா தெளிவாக, பிலோனா கீழே, சிக்னேச்சர்னா வந்து கையெழுத்து, கையொப்பம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். He worked in a restaurant near the station. அவர் வந்து ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்க உணவகத்தில் வேலை செய்தார். He worked in a restaurant near the station. ஒர்க்குட்னா வந்து வேலை செய்தார், அதாவது கடந்த காலம். ரெஸ்டாரண்ட்னா வந்து உணவகம். நியர்னா வந்து அருகில்ன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. ஷீ இஸ் த கிளவரஸ்ட் இன் த கிளாஸ். அவள் தான் வந்து வகுப்பிலேயே புத்திசாலியானவள். ஷீ இஸ் த கிளவரஸ்ட் இன் த கிளாஸ். இஸ்னா வந்து இருக்கிறாள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். கிளவரஸ்ட்னா வந்து புத்திசாலியானவள் அப்படின்ற அர்த்தம். கிளாஸ்னா வந்து வகுப்பு. இஸ் வந்து இந்த வாக்கியம் வந்து என்ன இதில் வந்திருக்குன்னா பி வர்க் ப்ரெசண்ட்டில் வந்திருக்கு. திஸ் புக்ஸ் ஆர் டூ ஹெவி ஃபார் மீ டு கேரி. இந்த புத்தகங்கள் என்னால் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு கனமானவை. திஸ் புக்ஸ் ஆர் டூ ஹெவி ஃபார் மீ டு கேரி. தீஸ் புக்ஸ், புக்ஸ் வந்து ப்ளூரல், அதுக்குனால நம்ம தீஸை பயன்படுத்துகிறோம். இதுவே வந்து புக் மட்டும் வருதுங்கன்னா நீங்கள் சிங்குலர், அதுக்கு வந்து நீங்கள் திஸ் THISஐ பயன்படுத்திக்கணும் சிங்குலருக்கு. இது ப்ளூரலாக இருந்தால் தீஸை பயன்படுத்தணும். ப்ளூரலுக்கு நம்ம என்ன பீவர் பயன்படுத்துவோம், ஆர் இருக்கின்றன அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். அதுவே சிங்குலர்னால் இஸ் பயன்படுத்துவோம். டூ ஹெவினா வந்து மிகவும் வந்து கனமாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஃபார்மினா எனக்கு, டூ கேரினா வந்து இன்ஃபினிட்டிவ் எடுத்து செல்ல அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஆர் பார்த்திங்கன்னா பீவர் ப்ரெசண்ட். தீஸ் புக்ஸ் ஆர் டூ ஹெவி ஃபார் மீ டு கேரி. குட் யூ ப்ளோ அவுட் தோஸ் கேண்டில்ஸ் நியர் யூ. உங்களுக்கு அருகில் இருக்க அந்த மெழுகுவர்த்திகளை அணைக்க முடியுமா. குட் யூ ப்ளோ அவுட்னா வந்து ஊதி அணைக்க முடியுமா, இல்லை அணைக்க முடியுமா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். தோஸ்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த, தீஸ்னா வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு தீஸ் பயன்படுத்தணும். தூரமாக இருக்கிறத சொல்கிறதுக்கு நம்ம தோசை பயன்படுத்தணும். தீஸ்னா THESE. சரிங்களா. இது ரெண்டுமே தீஸும் தோசும் பார்த்திங்கன்னா ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி தான் வரும். கேண்டில்ஸ்ன்றது ப்ளூரல் நவுன், அதனால அது முன்னாடி வந்திருக்கு. அதே சிங்குலர் நவுன்னா நம்ம தீஸு தட்டு அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். நியர்னா வந்து அருகில், யூனா உங்களுக்குன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். குட் யூ ப்ளோ அவுட் தோஸ் கேண்டில்ஸ் நியர் யூ. ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்ட் ஹர் தட். நான் ஏற்கனவே அவரிடம் அதான் சொல்லிட்டேன். ஹாவ் டோல்ட்னா வந்து சொல்லிவிட்டேன் அப்படின்ற அர்த்தம். ஆல்ரெடினா ஏற்கனவே அப்படின்ற அர்த்தம். ஹர்னா அவளிடம், தட்னா வந்து அதை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஹாவ் டோல்டு பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது. தே ஆர் வாட்சிங் ஆல் தீஸ். அனைத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தே ஆர் வாட்சிங் ஆல் தீஸ். இவை அனைத்தையும் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தேனா வந்து அவர்கள், ஆர் வாட்சிங்னா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆல் தீஸ்னா வந்து இவை அனைத்தையும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹவ் யூ ஃபினிஷ் நீட்டிங் தட் ஸ்வெட்டர். அந்த ஸ்வெட்டரை வந்து பின்னி முடிச்சிட்டிங்களா. ஸ்வெட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் அப்போலாம் பின்னுவாங்க. ஸோ க்ளவுஸ்லாம் கூட பின்னுவாங்க. ஸோ அதுதான் நீட்டிங்னா வந்து பின்னுதல் அப்படின்ற அர்த்தம். ஹாவ் யூ ஃபினிஷ்னா வந்து முடித்து விட்டீர்களா அப்படின்ற அர்த்தம். நீட்டிங்னா வந்து பின்னுதல். ஸ்வெட்டர்னா வந்து நம்ம குளிருக்கு போடுறது. இது என்ன டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒன் லிட்டில் கிட்டன் இஸ் சிட்டிங் இன் த கார்டன். தோட்டத்தில் ஒரு சின்ன பூனைக்குட்டி அமர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒன் லிட்டில் கிட்டன் இஸ் சிட்டிங் இன் த கார்டன். ஒன்னா வந்து ஒரு, லிட்டில்னா வந்து சின்ன, கிட்டன்னா வந்து பூனைக்குட்டி, இஸ் சிட்டிங்னா வந்து அமர்ந்து கொண்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த கார்டன்னா தோட்டத்தில். என்ன டென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சைன் ஆன் த டாட்டட் லைன். புள்ளியிட்ட வரிகள் மேலே கையொப்பம் இடுங்க. சைன் ஆன் த டாட்டட் லைன். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. சைன்னா வந்து கையொப்பம் இடுங்கள் அப்படின்ற அர்த்தம். ஆன்னா மேலே, டாட்டட்னா வந்து புள்ளியிடப்பட்ட, லைன்னா வரி. ரொட்டேட் இட் ஸ்லோலி ஃப்ரம் த ஹரிசாண்டல் இன்டு எ வெர்டிக்கல் பொசிஷன். கிடைமட்டத்திலிருந்து செங்குத்து நிலைக்கு மெதுவாக சுழற்றுங்கள். ரொட்டேட் இட் ஸ்லோலி ஃப்ரம் த ஹரிசாண்டல் இன்டு எ வெர்டிக்கல் பொசிஷன். ஸோ ரொட்டேட்னா வந்து சுழற்றுங்கள், சுற்றுங்கள் அப்படின்ற, சுழற்றுங்கள்ன்ற அர்த்தம் கொடுக்கும். இட்னா வந்து அதை, ஸ்லோலினா மெதுவாக,
ஃப்ரம்னா வந்து இருந்து, ஹரிசாண்டல்னா கிடைமட்டம். ஸோ நம்ம படுத்துட்டு எப்படி இருப்போமோ அதுதான் கிடைமட்டம். இன்டு வெர்டிக்கல் 90 டிகிரி நம்ம நிற்கும்போது இருக்கோம் இல்லைங்களா, அதான் 90 டிகிரி பொசிஷனுக்கு மாற்றுங்க. ஸோ கிடைமட்டத்திலிருந்து செங்குத்து நிலைக்கு மெதுவாக சுழற்றுங்கள் அப்படின்ற அர்த்தம். இது பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு. You should throw the dice and move your button in the game chart from your starting point. நீங்கள் வந்து பகடக்காயை போட்டு உங்கள் தொடக்க புள்ளியிலேருந்து விளையாட்டத்தோடைய விளக்கப்படத்தில் உங்கள் பொத்தானை வந்து நகர்த்தணும். யூ ஷுட் த்ரோனா வந்து போடுதல். இப்போ நம்ம டைஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாயபாஸ்லாம் விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த உருட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் வந்து டைஸு. ஸோ அந்த டைஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், த்ரோனை வந்து போட்டுட்டு மூவ்னா வந்து நகர்த்தணும். இவர் பட்டன்னா நம்மளுக்குன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்களா, தாயபாஸ் விளையாடும்பொழுது ஒரு 5 கல்லோ 6 கல்லோ கொடுப்பாங்களா, அந்த கல்லுக்கு பேர் தான் பட்டனு. இந்த கேம் சார்ட்னா வந்து நம்ம கேம் வந்து ஒரு தரம் மேலே வரைவோம், இல்லை நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட் மாதிரி வச்சுருப்போம், அது பேர் தான் வந்து கேம் சார்ட்டு. ஃப்ரம் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா வந்து தொடக்கத்தில் நம்ம ஒரு இடத்துல வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம தாயம் போட்டோம் 6 போட்டோம் நம்ம காயை தொய்வோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். யூ ஷுட் த்ரோ த டைஸ்னால் வந்து இந்த பகடைக்காய் தாயபாஸு. அண்ட் மூவ் யுவர் பட்டன் இன் த கேம் சார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட். He bought 5 chocolates. His brother had 2 chocolates. How many chocolates are left? அவன் வந்து பார்த்திங்கன்னா 5 சாக்லேட் வந்து வாங்கியிருக்கான். அவனுடைய சகோதரன் கூட பிறந்தவன் பார்த்தீங்கன்னா 2 சாக்லேட் சாப்பிட்டுட்டான். மிச்சம் எத்தனை சாக்லேட் இருக்கும்? ஸோ பாட்னா வந்து வாங்கினான் அப்படின்ற அர்த்தம், பிரதர்னா வந்து கூட பிறந்தவங்க, ஏட்னா வந்து சாப்பிட்டுட்டான், ஹவுமெனினா எத்தனை, ஆர்னா வந்து இருக்கின்றன என்ற அர்த்தம் கொடுக்கும், லெஃப்ட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா மீதம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது என்ன டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். 3 of 6 eggs are broken. 6 முட்டையில் 3 முட்டை உடைஞ்சிருக்கு. 3 of 6 eggs are broken. brokenனா உடைஞ்சு இருக்கு அப்படின்ற அர்த்தம். எக்ஸ்னா வந்து முட்டைகள். Mala is 10 years old. Her brother Mukesh is 2 years younger than her. How old is Mukesh? மாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வயசு ஆகுது. அவளுடைய சகோதரன் முகேஷ் பார்த்திங்கன்னா அவளை விட 2 வயசு சின்னவன், இளையவன். முகேஷோட வயசு என்ன? இப்போ முகேஷோட வயசு என்னவாக இருக்கும்? 8 இருக்கும். ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8. 10 years oldனா வந்து 10 வருஷம், 10 வயசு. ஸோ பிரதர்னா வந்து கூட பிறந்தவன், எங்கர்னா வந்து இளையவன், தென்னா விட அப்படின்ற அர்த்தம், ஹர்னா வந்து அவளை, ஹவ் ஓல்ட்னா எவ்வளோ வயசு அப்படின்னு அர்த்தம், இஸ்னா வந்து இருக்கிறது என்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து பி வர்ப் ப்ரெசண்ட்டில் வந்திருக்கு. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.